வணக்கம் நண்பர்களே, நம்ம கூர்மையின் வலிமை யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இப்போ பார்க்க போகிறது பசுமை விவசாயம். இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா தோட்டக்கலை. இந்த தோட்டக்கலையில் நம்ம முழுக்க இன்றைக்கி வெண்டை செடி, நாட்டு வெண்டையை விதைச்சிருக்கோம். இது நல்லா வளர்ந்துருக்கு. இதில் தேவையான அளவிற்கு மகசூல் இயற்கையான முறையில் நம்ம விவசாயம் பண்ணுறதால தேவையான அளவுக்கு மகசூல் கொடுத்துருக்கு. இந்த வெண்டை செடி பார்த்திங்கன்னா நல்லா களைச்சி வந்திருக்கு. இதுக்கு முழுக்க காரணம் என்னடான்னா, ஒரு செடியும் தூரமாக நாங்கள் மஞ்சு மாதிரி எந்த வித இதுவும் அமைக்காத அப்படியே தனித்தனியாக போட்டிருக்கோம். இந்த விதை காலியாக தான் முளைச்சிருக்கோம். ஆனால் நல்ல ஈல்டு கொடுக்குது. இது கரெக்டாக ஒரு 20 சென்ட்டு இடத்துல விதைச்சிருக்கோம். ஆனால் மினிமம் ஒரு 20 கிலோ 30 கிலோ ஈல்டு கொடுக்குது. எந்த வித மருந்தும் நம்ம இது வரையும் பயன்படுத்தலை, ரசாயன உரம் எதுவும் பயன்படுத்தலை. இது இயற்கையாகவே வருது, தன்னைத்தானாகவே காப்பாற்றிக்குது. இதுக்கு தண்ணி மட்டும்தான் விடுறோம், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஒரு பொதார் மொண்டிய சூழ்நிலையில் தான் இது வளர்ந்துருக்கு. ஆனால் இந்த விவசாயத்தில் இது இயற்கையாக வளர்கிறதால இந்த சைட்லேருந்து இந்த பொதார்லேருந்துலாம் முழுக்க அந்த ரசாயன உரங்கள் போல் இது இயற்கையான தழை கொடி செடிகள் அதோட இலைகள் மக்கி அது குப்பையாகி அதோட அந்த ரசாயனம் உள்ளே கலக்கும். இது இயற்கையாக முறையில் வளர்கிறதால நம்மளுக்கு உடல் நலத்துக்கு நல்லது. இந்த வெண்டைக்காய் நம்ம சாப்பிடும்போதே தெரியும் இது இயற்கையாக விளைஞ்சுதா இல்லாட்டி செயற்கையாக விளைஞ்சுதான்ட்டு. இதோட அந்த குழகுழப்பு தன்மையும் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். நீங்கள் செயற்கையாக வளைய வைக்கிறது, ரசாயன உரம்லாம் போட்டு வளைய வைக்கிறது ஒரு சல்லுன்னு இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அது குழகுழப்பு தன்மை கம்மியாக இருக்கும். இந்த இயற்கையாக வர விதைங்களில் இயற்கையாக வர வெண்டைக்காய் விதை போட்டோன்னா வளரக்கூடிய தன்மை இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இயற்கையாக வர வெண்டைக்காவோட அந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம செயற்கையாக வர வெண்டைக்காவும் இதுவும் டேஸ்ட்டு ஒன்றா பார்த்திங்கன்னா நிறைய இதில் தெரியறதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்கு வாய்ப்புது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூர்மையின் வலிமை யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண தொடர்ந்து